ராயப்பேட்டை மருத்துவமனை வாயிலில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று முன்பாகத்தான் கேட்டோம். ராம்குமாரின் வழக்கறிஞர் ராம்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்கு தனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, பார்த்துவிட்டு தான் போவேன் என்று ஒரு தகவலை சொல்லியிருந்தார். தற்போது அங்கு சாலை மறியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணங்கள் என்ன, எதற்காக இந்த சாலை மறியல்கள் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர்களிடமிருந்து கேட்டு பெறலாம். தற்போது அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வாயிலில் தற்போது ராம்குமார் தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சுப்பிரமணி, எந்த காரணத்துக்காக இப்போது இந்த சாலை மறியல் நடைபெறுகிறது? யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் பிணவரையில் ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்காக அவரது வழக்கறிஞர் ராம்ராஜ் மற்றும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போது காவல்துறையினர் மருத்துவமனைக்குள் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. எனவே போலீசாருடன் அவர் வாக்குவாதம் ஏற்பட்டது. மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணனுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதையடுத்து தற்போது அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் காரணமாக ராயப்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இருக்கும் பட்சத்தில் உங்களை உள்ளே பார்ப்பது என்பது அனுமதிக்க முடியாத காரியம். எனவே நாளை காலை வரும்படி அவர்களை காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதனை ஏற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். இதன் காரணமாக தற்போது தந்தை பெரிய திராவிடர் விடுதலை கழகத்தினர், அதே போல அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் சிலர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராம்குமாரின் மரணத்திற்கு யார் காரணம் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். கணேஷ், சுப்பிரமணி, தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் குறித்து சொன்னீர்கள். வழக்கறிஞர்கள் தற்பொழுது என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? அவரது இறந்து போன ராம்குமாருடைய உடலை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களா, அல்லது என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? ராம்குமாரின் உடலை பார்க்க வேண்டும், உடனடியாக ராம்குமாரின் உடலை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனைக்குள் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை. காவல்துறையினர் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல ராம்குமாரின் மரணம் என்பது சந்தேகத்தை விளைவிக்கிறது. அதற்கு யார் காரணம், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடாது, வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தற்போது அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போலீசார், ராயப்பேட்டை போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை மதியத்திற்கு மேல், அதாவது மதியத்திற்கு மேல் தான் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து? இந்த வழக்கை விசாரித்து வந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? சுப்பிரமணி, வழக்கை விசாரிக்க வந்த அதிகாரிகள் இதுவரை யாரும் இங்கு வரவில்லை. புழல் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக யாரும் இங்கு வரவில்லை. தற்போது பாதுகாப்பிற்காக ராயப்பேட்டை போலீசார், அதாவது மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் தான் ராம்குமார் உடலை பார்க்க வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே அனுமதிக்கவில்லை. மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கும், அதாவது விசாரணை இருக்கும் காரணத்தினால் அவரது உடலை பார்க்க உங்களுக்கு அனுமதி இல்லை. நாளை காலை அவரது பெற்றோர் வந்த பிறகு பெற்றோருடன் உள்ளே சென்று வழக்கறிஞர் மட்டுமே உள்ளே பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். மற்றவர்கள் யாருக்கும் அனுமதி வழங்குவது என்பது மிகவும் சிரமமான காரியம். அது மட்டுமில்லாமல் நாளை காலை நீங்கள் வாருங்கள் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விளக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் தற்போது அந்த சாலை மறியல் நடந்து கொண்டிருக்கிறது. மகாலிங்கன், இந்த விவகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த வழக்கை குறித்து செய்திகளை சேகரித்து வந்தீர்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தற்கொலை இந்த வழக்கில் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சுப்பிரமணியன், ஏற்கனவே சுவாதி கொலை வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் என்று ஊடகங்கள் மத்தியிலும் சரி அனைத்து தரப்பிலும் எழுப்பப்பட்டது. ஆனால் ராம்குமார் தான் இந்த கொலையை செய்தார் என்று காவல்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்து அவரை கைது செய்தார்கள். ஒருதலை காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பொறுத்தவரையில் அடுத்த வரும் வாரம், அதாவது
வரும் வாரத்தில் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் நேரடியாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இவர் தற்கொலை செய்திருப்பது என்பது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் தற்கொலைக்கு கைது செய்யும் சமயத்தில் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அப்போது கூட காவல்துறையினரால் அவர் கழுத்தை அறுத்ததாக வழக்கறிஞர் தரப்பிலும் சரி அவரது பெற்றோர் தரப்பிலும் சரி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் தற்கொலை செய்திருக்கக்கூடிய விஷயம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 176 CRPC என்ற அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெற்றோர் இந்த சம்பவ இடத்திற்கு வந்த பிறகு அவர்களிடம் காவல்துறையினர் புகார் பெறுவார்கள். அந்த புகாரில் என்ன தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த ராயப்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த பேருந்துகள் அனைத்தும் பின்புறமாக, அதாவது திருப்பி அனுப்பும் பணியில் காவல்துறை தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மகாலிங்கம், சுப்பிரமணியம், அந்த பகுதியில் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாம் நீங்க சொன்னீங்க. அதே போல சற்று முன்பாக ராம்குமாரின் வழக்கறிஞர் ராம்ராஜின் அந்த பேட்டியும் நாம் கேட்டோம். அவர் அந்த பேட்டியில் அவருடைய தரப்பு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது அவருடைய கருத்துக்கள். அவர் அதை தெளிவாக முன்வைத்திருந்தார். தற்போது அவர் பேசும்பொழுது ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்கு தனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தார். அதற்காகத்தான் தற்போது இந்த சாலை மறியலும் நடப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். என்ன காரணம் சொல்கிறார்கள் சிறைத்துறை அதிகாரிகள்? எதனால் அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார்களா? சரியாக 4:45 மணி அளவில் ராம்குமார் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக உதவி சிறை காவலர் பிச்சாண்டி என்பவர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அவரை அழைத்து வந்து கொண்டிருந்தார்கள். வரும் வழியில் ராம்குமார் இறந்துவிட்டார். 5:45 மணி அளவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பிணவறைக்குள் அவர் உள்ளே உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 5:45 மணி வைக்கப்பட்டிருந்தது. இது மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி, அதாவது மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. எனவே இது காவல்துறையினர் எந்த வகையிலும் இதில் அதாவது என்ன சொல்ல, விசாரணையில் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. அதே போல வழக்கறிஞரை உள்ளே பார்ப்பதற்கான அனுமதி என்பது முடியாத ஒரு காரியம். எனவே மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடந்த பிறகுதான் அவர் உடலை பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை மேஜிஸ்ட்ரேட், அதாவது இது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லையாக இருக்கிறது. எனவே RDO என்கொயரியாக அது மாற்றப்படும். அவர் நேரடியாக வந்து ராம்குமார் உடலை பார்த்த பிறகு அவருக்கு முன்னிலேயே பிரேத பரிசோதனை நடைபெறும். அது வீடியோ பதிவு செய்யப்படும். வீடியோ பதிவு செய்யப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்த பிறகுதான் அவரது உடலை வழக்கறிஞர் பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு கூடுதல் ஆணையர் சங்கர் தலைமையிலான போலீசார் சம்பவத்துக்கு வந்திருக்கிறார்கள். இணை ஆணையர் மனோகரன் சம்பவத்துக்கு வந்திருக்கிறார். முன்கூட்டியே நான் சொன்னது போல மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த சுமூகமும் ஏற்படவில்லை. தற்போது சங்கர் சம்பவத்துக்கு வந்திருக்கிறார். அவர்தான் தற்போது இந்த போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணி, சற்று முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் வழக்கறிஞர் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராம்ராஜ் என்ன பேசினார் அப்படிங்கிற பேட்டியை நாம பார்த்தோம், ஒளிபரப்பியிருந்தோம். அந்த பேட்டியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே காவல்துறை தரப்பிலையும் சரி, சிறைத்துறை அதிகாரிகள் தரப்பிலையும் சரி தொடர்ச்சியாக மறுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நாம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் சொல்லியிருந்த கருத்துக்கள் அனைத்தும் அவர் தரப்புல அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் தான். அதைத்தான் நாம பார்த்தோம். தற்போது அந்த இடத்துல வாகனங்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கிறோம். அந்த சாலை மறியல் கைவிடப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? கண்டிப்பாக கணேஷ், சாலை மறியல் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இணை ஆணையர் மனோகரன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு மறியல் கைவிடப்பட்டிருக்கிறது. சாலை ஓரமாக அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து தற்போது போக்குவரத்தை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடும் போக்குவரத்து தான் நெரிசல் தான் இந்த ராயப்பேட்டை பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது கணேஷ்.